மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வேதிவினை வேகவியல் கெமிக்கல் கைனடிக்ஸ் அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீட்டில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இப்போ கடைசியாக நம்ம 7th வீடியோவாக வேதிவினை வேகவியலில் நெக்ஸ்ட் கொஷின் சிபிஎஸ்இ 2012 ஒரு வேதிவினையானது இரண்டு வெவ்வேறு வெப்பநிலையில் நிகழும் பொழுது T1 T2 அதன் கிளர்வு ஆற்றல் EA எனில் அதன் வினைவேக மாறிலி K1 K2 தொடர்புபடுத்துவது யாது? Activation energy EA of the rate constants K1 and K2 of a chemical reaction, two different temperatures T1 and T2 are related by log K2 by K1 is equal to EA divided by R into T1 minus T2 minus T1 divided by T1 T2. ஸோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ln K2 by K1 is equal to EA by R into 1 by T1 minus 1 by T2 அதையும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் அவைலபிள். ln K2 by K1 is equal to EA divided by R into 1 by T1 minus 1 by T2 அப்படிங்கிறது சமம். இந்த இடத்துல தமிழ் மீடியத்தில் இங்கிலீஷ் மீடியத்தில் தப்பாக இந்த இடத்துக்கிட்ட நாட்டுன்னு இருக்கு, அந்த நாட்டு இருக்கக்கூடாது. ஆர் ரிலேட்டட் பை அப்படிங்கிறது தான் கரெக்டானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏஐபிஎம்டி பிலிமினரி 2012 ஒரு பூஜ்ய வினைவேக வினையில் ஒவ்வொரு 10 டிகிரி வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது அதன் வினைவேகம் 2 மடங்கு ஆகிறது, ட்வைஸ். வெப்பநிலை 10லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரலையும் போகுது. அப்போ எவ்வளோ மடங்கு அதிகரிச்சிட்டுன்னு கேட்குறாங்க. 10 to 100 டிகிரி செல்சியஸ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வில் பிகம். அப்போ எவ்வளோ 10 டிகிரி இருக்குதுன்னு பார்க்கணும். 100 minus 10 இஸ் நத்திங் பட் 90 டிகிரி. அப்போ ஒவ்வொரு 10 டிகிரிக்கும் டபுள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ how many times? 90 by 10 9 times. அப்போ 2 power 9 2 power 9 போட்டு நம்ம 2 into 2 into 2 அப்படியே 9 times போட்டு பெருக்கணும் அப்படின்னம்னா how much we will get அப்படின்னா it will be 512 times. 512 அப்படிங்கிறது அதற்கான விடை. தேர்ட் ஆப்ஷன். ஏஐபிஎம்டி 2013 வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸிலிருந்து 35 டிகிரிக்கு உயர்த்தப்படும் போது வினைவேகம் 2 மடங்கு அதிகரித்தால் கிளர்வு ஆற்றலின் மதிப்பு என்ன? எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் they are asking. So we know the formula log of K2 by K1 is equal to EA divided by 2.303 into T2 minus T1 divided by T1 T2. இது 2 times அதிகரிக்குதுன்ட்டாங்க. அதனால் log 2 by 1 is equal to EA divided by 2.303 8.314 into 10 power minus 3 கிலோ ஜூலுங்கிறதால 10 power minus 3. டெம்பரேச்சரை கெல்வினில் மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 308 293 டிஃப்ரென்ஸு 15. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 90,244. இங்கே log 2 log 2க்கு என்ன எடுத்துக்கலாம்? 0.301 எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு EA டிவைடட் பை 2.303 into 8.314 into 10 power minus 3. EA இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா these are all divided by 15 போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். சிம்ப்ளிஃபை பண்ணால் we will get in the range of 34.67 அப்படின்ட்டு வரும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 34.67 கிட்டத்தட்ட தேர்ட் ஆப்ஷனுக்கு இட் இஸ் க்ளோசர். ஸோ ஆன்சர் இஸ் தேர்ட் ஒன். ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், சப்ஸ்டியூட் பண்ண தரணும். ஸோ ஹியர் ஆல் தீஸ் ஆர் வெரி சிம்பிளிஃபிகேஷன் we have to do. போட்டு அடித்து சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா you will get the answer for that. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏஐபிஎம்டி 2013 கிளர்வு ஆற்றல் மதிப்பு முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைக்கு சமமெனில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. முன்னோக்கு வினைக்கும் பின்னோக்கு வினைக்கும் ரெண்டுக்குமே சரியாக போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு. A reaction having equal energies of activation for the forward and reverse reactions has. நம்ம ஏற்கனவே ஒரு ரிலேஷன் சொல்லி வச்சுருக்கோம். டெல்டா H is equal to EA forward is minus EA backward. It is minus. நம்ம இப்போ கண்டிஷன் சொல்கிறோம். EA forward is equal to EA backwardன்ட்டு இங்கே. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னம்னா டெல்டா H மதிப்பு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ அதனால் டெல்டா H is 0. That is the answer. Next, AIMS 2014 வெப்பநிலை 350லேருந்து 400 கெல்வினுக்கு உயர்த்தும் பொழுது முதல் வகை வினையின் மாறிலி 6 மடங்கு உயர்கிறது. அவ்வினையின் கிளர்வு ஆற்றலை கணக்கெடுக்க. ஸோ டெம்பரேச்சர் 350 to 400 மாறுது. ரேட் கான்ஸ்டன்ட்டு 6 times இன்க்ரீஸ் ஆகுது. தென் வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன்?
இந்த ஃபார்முலா நம்மளுக்கு எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷனுக்கு அரினேஸ் ஃபார்முலா நம்மளுக்கு தேவை. log K2 by K1 is equal to EA divided by 2.3 R into T2 minus T1 divided by T1 T2. இது 6 times increase ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 6 by 1 EA 2.303 கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து கிலோ ஜூலில் இருக்குது. அதனால் 8.314 into 10 power minus 3 நம்ம போடணும். டெம்பரேச்சர் இன் கெல்வின், ஸோ 400 இது 350, டிஃப்ரென்ஸு 50, அதை போட்டுக்கிறோம். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே log 6ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரிலாம். log 6 வேல்யூ தெரில அப்படின்னம்னா 3 into 2ன்னு போட்டுக்கலாம். அப்புறம் log 3 அப்புறம் log 2 போட்டு அதனோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரலாம். இல்லாட்டி log 6ஓட வேல்யூ தெரிஞ்சால் அப்படி டேரெக்டாக போட்டுக்கலாம். log 10 வரலையும் வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் பிகம்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். 0.7781 divided by EA by 2.303 8.314 into 10 power minus 3 அப்போ 1 by இது அடித்தோம் அப்படின்னம்னா 7 டைம்ஸு, அதனால் 7. அப்போ 400 into 7 இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2800. அப்போ EA அங்கே வச்சுக்குவோம். ஸோ மற்றதெல்லாம் இங்கே கொண்டு வந்துடுவோம். மற்ற எல்லாத்தையும் பெருக்க வேண்டியதான். கீழே வந்து 1 தான் வரப்போகுது, அதனால் மேட்டர் இல்லை. இது அப்புறம் போட்டு பெருக்கணும் அப்படின்னம்னா 0.7781 into 2.303 into 8.314 into 10 power minus 3 into 2.8 into 10 power 3. இங்கே ஒரு 10 power minus 3 இருக்குது, இங்கே 10 power plus 3 இருக்குது. ரெண்டும் கேன்சல் ஆகிக்கும். மீதி இருக்கிறதெல்லாம் பெருக்கணும் அப்படின்னம்னா சிம்ப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னம்னா we will get nearly 41.7155. இந்த ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷனில் இது இருக்குது 41.7. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். சப்ஸ்டியூஷன் த ரிமைனிங் ஆல் சிம்பிளிஃபிகேஷன் ஒன்லி. நெக்ஸ்ட் AIPMT 2016 ஒரு வேதி வினையின் போது சேர்க்கப்படும் வினைவேக மாற்றியானது கீழ்கண்ட எந்த பண்பை மாற்றி அமைக்கிறது? என்ட்ரோபியா, என்தால்பியா, அக ஆற்றலா, கிளர்வு ஆற்றலா? ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு இடத்துல கிளர்வு ஆற்றலை தான் என்ன பண்ணோம், சேஞ்ச் பண்ணோம். கிளர்வு ஆற்றலை தான் மாற்றி அமைக்கும். ஸோ அதுக்கானது எங்கே இருக்குது ஆன்சர்? ஆக்டிவேஷன் எனர்ஜி. கிளர்வு ஆற்றல். கேட்டலிஸ்ட் டிக்ரீஸ் த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன். கொஸ்டின் நம்பர் 17 எய்ம்ஸ் 2017 வெப்பநிலையை பொறுத்து அமையும் அரினே சமன்பாடு lnk is equal to -CA by RT plus lnA. கீழ்கண்டவற்றில் தவறான வரைபட முடிவு எது? விச் இஸ் ராங் அப்படின்னு கேட்குறாங்க. கோட்டின் வெட்டுத்துண்டு is equal to lnA. பாருங்க, இன்டர்செப்ட் that is equal to lnA. எஸ், ட்ரூ. அடுத்தது சாய்வு is equal to -EA by R. கிராஃப் என்ன கொடுத்துருக்காங்க? 1 by R with respect to lnk. அப்படி கொடுக்கும்போது ஸ்லோப் எதுக்கு சமமா? சாய்வு -EA by R. -EA by R. அதுவும் என்னது? ட்ரூ. 3 குறைந்த கிளர்வு ஆற்றல் வினைகளை விட அதிக கிளர்வு ஆற்றல் வினைகள் வெப்பநிலையை பொறுத்து அதிக மாறுபாடு தன்மை கொண்டது. இதுவும் என்னது? ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ட்ரூ. ரியாக்ஷன் வித் ஹை ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் மோர் டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் தேன் தட் ஆஃப் லோ ஆக்டிவேஷன் எனர்ஜி EA. இதுவும் என்னது? ட்ரூ. இப்போ ஏற்கனவே ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு -EA by Rனு ட்ரூ போட்டோம். ஆனால் இங்கே ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு EA by Rனு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு EA by Rனு கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னது? தவறு. கேட்டுக்கிறது தவறானதான் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். 300 கெல்வின் வெப்பநிலையில் இரு வினைகளில் வேக மாறிலிகள் முறையே K1 மற்றும் K2 ஆகும். அப்போ EA2 - EA1 = 2 RT. எனவே ln of A2 by A1 எவ்வளோன்னு கேட்குறாங்க. போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும். we know K is equal to A into E power -EA by RT. மைனஸ் இங்கே இருக்குது, -EA by RT. K1க்கு எழுதும் பொழுது A1 into E power -EA by RT. K2க்கு எழுதும் பொழுது A2 into E power -EA2 by RT. Taking log on both side on equation 1 and 2. இதுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ln K1 ln K2 ln A1 -EA by RT. E கேன்சல் ஆகிருக்கும். ln A2 அதே போல் -EA by RT. இப்போ இந்த ஈக்குவேஷன் 3ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணோம் அப்படின்னம்னா ln A1 -EA1 by RT, அதாவது இந்த பக்கம் is equal to ln A2 -EA2 by RT. இப்போ எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம். எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். கொண்டு வந்தோம்னா ln A1 ln A2 is equal to இது -EA2 by RT. இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் EA1 by RT. இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணுவோம்? ஈக்குவேஷன் 5 அப்படியே மைனஸ் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடுவோம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது மைனஸ் ஆயிரும்,
இது மைனஸ் பிகம் ப்ளஸ் ஆயிரும், இந்த மைனஸ் பிகம் ப்ளஸ் ஆயிரும், இந்த ப்ளஸ் பிகம் மைனஸ் ஆயிடுச்சு. ரைட், கண்டிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில். EA2 மைனஸ் EA1 இஸ் ஈக்குவல் டு 2RT அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துக்கிட்ட இப்போ நம்மளுக்கு இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, EA2 மைனஸ் EA1 இஸ் ஈக்குவல் டு 2RTன்னு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், இதை அப்படியே இந்த இடத்துக்கிட்ட சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் திஸ் பிகம் 2RT. ஏற்கனவே இங்கே வந்து RT இருக்குது. ஸோ RT என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிக்கும். அப்போ ln of A2 by A1 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். எஸ், இட் இஸ் அவைலபிள் இன் 2. ஸோ சிம்பிள் கால்குலேஷன், இதில் போலாம் கம்பேர் பண்ணி போட வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட்டு, A மற்றும் B ஆகிய வினைகள் சமநிலை மற்றும் சமச்சரிவில் உள்ளன. ஆனால் ஏயின் வினைவேகம் பியின் வினைவேகத்தை விட 2 மடங்கு ஆகிறது, 2 டைம்ஸ். இரு வினைகளின் விகிதப்படியானது சமநிலையில் கிளர்வு ஆற்றல் ஏற்படும் வேறுபாடு EA மைனஸ் EB. ஸோ 2 ரியாக்ஷன் இருக்குது. அதில் ஏவோடது ஏயின் வினைவேகம் பிஐ விட 2 மடங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கண்டிஷன். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் EA மைனஸ் EB? இதுதான் முன்னாடி அப்ரோச் பண்ணது போலவே ரேட் ஆஃப் ஏ, அதுக்கு A1 இன்ட்டு E பவர் மைனஸ் EA பை RTன்னு எழுதிக்குவோம். அதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்குவோம். அடுத்தது RB செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பிக்கு A2 இன்ட்டு E பவர் மைனஸ் EB பை RTன்னு எழுதிக்கலாம். கண்டிஷன் கொடுத்துருக்கோம், A1 இஸ் ஈக்குவல் டு A2. அப்போ ஈக்குவேஷன் 1/2 போட்டோம் அப்படின்னம்னா 2/1 இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா 2 டைம்ஸ்னு சொல்லியிருக்காங்க, திஸ் பிகம்ஸ் 2 டைம்ஸ் இன்க்ரீசஸ் தேன் திஸ் அப்படின்னு சொன்னதால் 2/1 ரேட்டு. E பவர் மைனஸ் EA பை RT, E பவர் மைனஸ் EB பை RT. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ln2ன்னு வந்துடும். இந்த பக்கம் ln எடுத்துக்கலாம், 2 பக்கமே ln எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஈயை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 டைம்ஸ் இன்க்ரீஸ்னு சொல்கிறதுல 2/1 இஸ் ஈக்குவல் டு E பவர் மைனஸ் EA பை RT, E பவர் மைனஸ் EB பை RTன்னு இருக்கு. ஸோ இதை வந்து ln 2 பக்கமே எடுத்தோம் அப்படின்னா EE வில் கெட் கேன்சல். அப்போ இங்கே ln2 இஸ் ஈக்குவல் டு EB மைனஸ் EA பை RT. அப்போ EB மைனஸ் EA இஸ் ஈக்குவல் டு RT ln2 அப்படின்ட்டு வரும். ஏன்னா EB மைனஸ் ET இதனோட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். EB மைனஸ் EA இஸ் ஈக்குவல் டு RT ln2. இப்போ என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை ஈக்குவேஷன் 3 பை மைனஸ் போட்டோம் அப்படின்னா மைனஸ் EB மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது பண்ணால் மைனஸ் EB மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் RT ln2. இந்த இடத்துல நெகட்டிவால் இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணோம் அப்படின்னம்னா இது போல் இருக்குது. இதை எப்படி எழுதிக்கலாம், EA மைனஸ் EBன்னு எழுதலாம் இல்லையா, அதை மாற்றி இதை முதவும் இதை அப்படி எழுதிக்கலாம். EA மைனஸ் EB இஸ் ஈக்குவல் டு மைனஸ் RT ln2. ஸோ அப்போ EAவுக்கும் EBக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு எதுக்கு சமம் அப்படின்னம்னா மைனஸ் RT ln2க்கு சமம். இது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். எஸ், இட் இஸ் அவைலபிள் இன் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ மைனஸ் RT ln2 இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஷின். நெக்ஸ்ட்டு, எய்ம்ஸில் 2018 4 கேட்டிருக்காங்க. 300 கெல்வினில் வினைவேக மாற்றி முன்னிலையில் ஏயின் கிளர்வுறு ஆற்றல் 5.75 கிலோஜூல் பர் மோல் மடங்கு பிஐ விட அதிக எனில் KB by KAவை கணக்கெடுக்க. அட் 300 கெல்வின் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் A இஸ் ஹையர் தேன் பை B எவ்வளவா 5.75 கிலோஜூல் பர் மோல் இன் பிரசன்ஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட். கால்குலேட் KB by KA. ஸோ எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் டெம்பரேச்சர் 300 கெல்வினில் இருக்கும் பொழுது ஏவையும் பியையும் கம்பேர் பண்ணி 5.75 டைம்ஸ் கிரேட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்ளை பண்ணோம், அவ்வளோதான். பேஸ்ட் ஆன் த டேட்டா log KA is equal to log A minus EA divided by 2.33 RT. This is for A, ஏவுக்கு. இதே போலவே நம்ம பிக்கும் எழுதணும் அப்படின்னம்னா சிமிலர்லி எழுதியாச்சு. ஈக்குவேஷன் 1 2ன்னு வச்சுக்குவோம். இப்போ ஈக்குவேஷன் 1 மைனஸ் 2 1லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ log KB மைனஸ் log KA இஸ் ஈக்குவல் டு log A என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும், மைனஸ் லாகுங்க. ஸோ ரிமைனிங் இங்கே மைனஸ் EB ப்ளஸ் EA டிவைடட் பை 2.33 RT. இங்கே வந்து மைனஸ் மொதவும் ப்ளஸ் பின்னாடி இருக்குது, அதனால் இதை என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம். EA மைனஸ் EB டிவைடட் பை 2.33 RT. ஸோ இங்கே log KB மைனஸ் log KAன்னு எழுதலாம், log KB by KAன்னு எழுதலாம். அப்போ log KB by KA இஸ் ஈக்குவல் டு EA மைனஸ் EB டிவைடட் பை 2.33 RT. ஸோ இங்கே இந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில். தட் இஸ் நத்திங் பட் 5.75 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2.33 கிலோ ஜூலில் வேணும், அதனால் 8.34 இன்ட்டு 10⁻³ டெம்பரேச்சர் இன் கெல்வின் 300. ஸோ போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். இது சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னம்னா we are getting exactly 1. அப்போ log KB by KA is equal to 1.
இப்போ நம்மளுக்கு கேபி பை கேஏ தான் வேணும். அப்போ கேபி பை கேஏ வேணும் அப்படின்னம்னா இந்த பக்கத்துக்கு ஆன்டி லாக் எடுத்தோம் அப்படின்னா இந்த பக்கம் லாகு கேன்சல் ஆயிரும். அப்போ கேபி பை கேஏ இஸ் ஈக்குவல் டு ஆன்டி லாக் 1. ஆன்டி லாக் 1 இஸ் நத்திங் பட் 10. ஸோ ஆன்சர் இஸ் 10 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இட் இஸ் அவைலபிள் இன் த செகண்ட் ஆப்ஷன். ஸோ அதனால் ஆன்சர் 2, 10 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் எய்ம்ஸ் 2019 ஆஃப்டர்நூன். 300 கெல்வின் நிகழும் பொழுது வினையின் வினைவேகம் எந்த வெப்பநிலையில் 2 மடங்கு ஆகிறது? ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு டெம்பரேச்சரில் எப்போ 2 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அட் வாட் டெம்பரேச்சர் ரேட் பிகம்ஸ் டபுள் அட் 300 கெல்வின். ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. LNK is equal to 10 minus 69 kilojoule by RT அப்படின்னு கொடுத்து. We know K is equal to ANT e power minus ERT. Given LNK is equal to 10 minus 69 kilojoule by RT. இப்போ LNK is equal to LNA minus EA by RT ன்னு வரும். For two different temperatures, we know the formula. LNK2 by K1 is equal to EA by R into 1 by T1 minus 1 by T2. Taking log on both sides. Log K2 by K1 is equal to EA divided by 2.303 T2 minus T1 divided by T1 T2. இப்போ இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எப்போ twice டார்க் இருக்கணும், அதனால் 2K by K. Twice அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்கு, அதனால் 2K by K. 69 எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் 69. T2 தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். T1 இஸ் அவைலபிள் 300. 2.303 ஆரோட வேல்யூ கிலோ ஜூலில் வேணும், அதனால் 8.314 into 10 power minus 3. ஸோ இங்கேயும் T2 தான் தெரியாது. T1 we know, substitute 300. ஸோ இங்கே பார்த்தோம்னா log 2. log 2ஓட வேல்யூ 0.3010. ஸோ இந்த 10 power minus 3 மேலே போகுது, 10 power plus 3 ஆயிரும். அப்போ 16 into 10 power 3 by 19 into 19.147 T2 minus 300 divided by 300 into T2. ஸோ இதை போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணி we have to find the T2. ஸோ அப்படியே போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணணும். பியூர்லி சிம்பிளிஃபிகேஷன், மேக்ஸ் தான், பியூர்லி சிம்பிளிஃபிகேஷன். யூ ஹவ் டு சிம்பிளிஃபை. ஸ்டெப்ஸ் சொல்லியாச்சு. போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னம்னா ஃபைனலி வி வில் கெட் T2 இஸ் ஈக்குவல் டு 307.69 கெல்வின். இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு நாங்கள் போய் பார்க்கணும். செகண்ட் ஆப்ஷனில் இருக்கா அப்படின்ட்டு. எஸ், இட் இஸ் நியர்லி 307.7. ஸோ இது ஃபுல்லாகவே சிம்பிளிஃபிகேஷன் தான், தட் யூ ஹவ் டு டூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் எய்ம்ஸ் 2019 கேட்டிருக்காங்க. வெப்பநிலை 300லேருந்து 400 உயர்த்தும் போது நிலைப்புத்தன்மையின் விகிதம் 2 மடங்கு ஆகிறது எனில் கிளர்வு ஆற்றல் எவ்வளவு? பார்த்தீங்க, அரியனஸ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு பாருங்கள். log of K2 by K1 is equal to EA divided by 2.303 into T2 minus T1 divided by T1 T2. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க இது 2 times அப்படின்ட்டு. ஸோ அதனால் log 2 K2 divided by K1. ஸோ இதுவும் சேம்னு வச்சுக்கணும். அப்போ இது 2ன்னு இருக்கும். அப்போ log 2 தான் 0.301 EA divided by 2.303. இங்கே கிலோஜூலில் வேணும், 8.314 into 10 power minus 3. 400 100 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இங்கே அதே போல் 300 into 400. அப்போ இங்கே log 2ஓட வேல்யூ 0.301 EA divided by மேலே போகுது. ஸோ 10 power 3 இப்போ 10 power 3 அப்படின்னோம்னா இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த 10 power 3யும் இதையும் பண்ணோம் அப்படின்னா 1.2ன்னு வரும். அதுதான் இங்கே நான் போட்டிருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணி. அப்போ EA டிவைடட் பை இதையும் ரிலேட் பண்ணோம் அப்படின்னோம்னா 1.2 அப்படின்னு வரும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். 0.3010 இஸ் ஈக்குவல் டு EA டிவைடட் பை 2.303 8.314 into 1.2. இது எல்லாத்தையும் பெருக்க வேண்டியது தான். ஸோ மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா we will get it as 6.91 அப்படிங்கிற வரும். அந்த 6.91 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இட் இஸ் க்ளோசர் டு த 6.88. ஸோ அதனால் ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நீட் 2021. ஒரு வினை A gives B யில் என்தால்பியோட மதிப்பு -4.2 கிலோஜூல் பர் மோல். கிளர்வுறு என்தால்பி, எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் கிளர்வுறு என்தால்பி 9.6 கிலோஜூல் பர் மோல். சரியான நிலை ஆற்றலை குறிப்பிடும் தெரிவினை பயன்படுத்துக. ஸோ இது போல் 4 இது கொடுத்துருக்காங்க. எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஏபி அப்படின்னு போட்டு ரியாக்ஷன் ப்ராக்ரஸ் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இந்த ஆஸ்பெக்டை அப்ளை பண்ண வேண்டியது தான். டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்ட் மைனஸ் எனர்ஜி ஆஃப் பேக்வர்ட். டெல்டா ஹெச் -4.2 கொடுத்துட்டாங்க. எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் 9.6. எனர்ஜி ஆஃப் பேக்வர்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இது எந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், அல்லது இது எந்த பக்கம் வச்சுக்கிட்டு கொண்டு வரலாம். அப்படி
இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். எனர்ஜி ஆஃப் பேக்வேர்ட்ஸ் ஈக்குவல் டு 9.6. இது இந்த பக்கம் போகும்பொழுது 4.2 13.8 கிலோஜூல் பர் மோல். இது வந்து வெப்ப உமிழ்வினை. ஏன் வெப்ப உமிழ்வினை? டெல்டா ஹெச்சோட மதிப்பு எதில் இருக்குது? நெகட்டிவில் இருக்குது. ஸோ அப்போ அது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் பார்க்கும்போதே தெரியுது. அப்போ எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபார் த ஃபார்வர்ட் இஸ் லெஸ் தேன் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபார் த பேக்வேர்ட். ஸோ அப்போ இந்த இதில் எதுக்கு ஒத்து வருது அப்படின்னம்னா கிட்டத்தட்ட செகண்டுக்கு இட் இஸ் அப்ளிகபிள். ஸோ அதனால் செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன். Because energy of activation for the forward is less than energy of activation for the backward. அடுத்தது நீட் 21. ஒரு முதல் வகை வினையில் அரீனியஸ் வரைபடம் LNK versus 1/T சரிவு எவ்வளோன்னா -5 × 10⁻³ K. வினையின் கிளர்வுறு ஆற்றலை ஈய கீழ்கொண்ட தெரிவிலிருந்து கண்டறி. ஸ்லோப் வந்து LNK versus 1/T எவ்வளோன்னு -5 × 10⁻³ இது வந்து 10⁻³ it is not 103 10⁻³ Kelvin. K. The value of energy of activation for the reaction is how much? We know the formula. ஸ்லோப்புங்கிறது எதுக்கு சமம்? -EA/Rக்கு சமம். இது கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில் -5 × 10⁻³ போட்டாச்சு -EA/8.314. ஸோ அப்போ இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ES = 5 × 10⁻³ × 8.314 மல்டிப்ளை பண்ணால் 41.57 × 10⁻7 ஜூல்ஸ் கிலோ ஜூலில் மாத்திரம். அப்போ 41.57 கிலோ ஜூல் மோல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இட் இஸ் அவைலபிள் இன் த ஃபஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நீட் 2020. ஒரு வினையின் வினைபடு பொருளின் செறிவினை அதிகப்படுத்துவதன் மூலம் ஏற்படும் மாற்றம் கிளர்வு ஆற்றலில் மாறுபடுமா, குறைந்தபட்ச ஆற்றலா, வினையின் வேகமா, மோதல் காரணியா? and increase in the concentration of the reactant. concentration of the reactant increase பண்ணுறோம். அப்போ leads to what? concentration of the increase பண்ணும் பொழுது collision of the molecule will become increases. collision is more. மோதல் காரணி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் AIPMT 1995. ஒரு வேதி வினையில் X என்பது வினையூக்கியாக செயல்படுகிறது எனில் X என்பது யாது? X என்பது வினையூக்கி கேட்டலிஸ்ட். அப்போ எக்ஸுங்கிறது என்ன பண்ணும்? ரெடியூசஸ் என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன், டிக்ரீஸ் த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன், இன்க்ரீஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த ரியாக்ஷன், டஸ் நாட் அஃபெக்ட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன். ஆக்சுவலாக இதை வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டில் டிசைட் பண்ணணும். இருந்தாலும் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறதால இங்கே போட்டாங்க. இப்போ கேசி அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பேக்வர்ட் ரியாக்ஷன் ஈக்லிபிரியம் ரியாக்ஷனில் பண்ணும்பொழுது கேசி வில் நாட் பி அஃபெக்டட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் போதுமானது. ஸோ ஃபோர்த் இஸ் த ஆன்சர். சமநிலை மாறிலி மதிப்பில் எந்த மாற்றமும் இல்லை. டஸ் நாட் அஃபெக்ட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து AIPMT 1996 கேட்டிருக்காங்க. மீள் வினைன்னு சொல்லிட்டாங்க. மீள் வினைனா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பேக்வர்ட் ரியாக்ஷன் ரெண்டுமே நடக்கிறது ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். முன்னோக்கு வினையின் கிளர்வு ஆற்றலின் மதிப்பு 50. இப்போ பின்னோக்கு வினைக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. பின்னோக்கு வினைக்கும் எப்படி இருக்கும்? அதே வேல்யூ வித் நெகட்டிவ் வேல்யூவில் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னம்னா வில் கெட் தட். Energy of activation for the forward is equal to energy of activation for the backward. So 50 kilocalories per mole. So அப்போ அது எங்கே இருக்குது? எஸ், செகண்ட் ஆப்ஷன். அப்போ தான் ஜீரோவாக இருக்கும் வேல்யூ. நெக்ஸ்ட்டு எய்ம்ஸ் 2000. வினைவேக மாற்றியை பொறுத்த மட்டில் எது சரியானது அல்ல? விச் இஸ் ராங், நாட் கரெக்ட் ஃபார் த கேட்டலிஸ்ட். வினையின் கிளர்வு ஆற்றலை குறைக்கிறது, ட்ரூ. தேர்ந்து செயலாற்றும் தன்மையுடையது, ஆமாம். இட் இஸ் ஸ்பெசிஃபிக் இன் நேச்சர், ட்ரூ ட்ரூ. இருபுறங்களிலும் வினையின் வேகத்தை அதிகரிக்கிறது, ட்ரூ ட்ரூ. வினையின் என்தால்பியை மாற்றுகிறது, சேஞ்சஸ் த என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன்ஸ், ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஃபோர்த் ஒன். வினையின் என்தால்பியை மாற்றுகிறது அப்படின்னு சொல்கிறது தவறானது. அதனால் தட் இஸ் த ஆன்சர். அடுத்து 2002 எய்ம்ஸ். ஒரு வேதி வினையில் வினைவேக மாற்றியினால் கீழ்கண்டவற்றில் எதில் விளைவை ஏற்படுத்தும்? A catalyst in a chemical reaction changes the கிளர்வு ஆற்றலை மாற்றம், ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே. சமநிலை மாறிலி அதை மாற்றவே மாற்றாது. ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் will not get affected. வினையின் வெப்பத்தை மாற்றாது. இறுதி வினைப்பொருளை மாற்றாது. ஸோ ஆன்சர் ஷுட் பி ஃபர்ஸ்ட் ஒன். ஆன்சர் ஷுட் பி ஃபர்ஸ்ட் ஒன். கிளர்வு ஆற்றலை மாற்றுகிறது அப்படிங்கிறது தான் அதனோட ஆன்சர்.
அடுத்தது எய்ம்ஸ் 2007 வினையூக்கியானது சமநிலையை மாற்றுகிறது, கிளர்வுகள் ஆற்றலை மாற்றுகிறது. முன்னாடி பார்த்த கொஷின்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேர்ட்ஸை மட்டும் போட்டிருக்காங்க. எய்ம்ஸ் 2007 சமநிலையை மாற்றுகிறது, சமநிலை மாறிலி நோ, சேஞ்சஸ் த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். கிளர்வுகள் ஆற்றலை குறைக்கிறது, கரெக்ட். லோவஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. வெவ்வேறு வேகத்தில் முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளை அதிகரிக்கிறது, அப்படிலாம் கிடையாது. இன்கேஸ் த ரேட் ஆஃப் த பேக்வேர்ட் ஆஸ் வெல் அஸ் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அட் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ், அப்படிலாம் கிடையாது. முன்னோக்கு வினைக்கும் பின்னோக்கு வினைக்கும் எப்படி இருக்கும், ஒரே சமயத்தில் ஒரே மாதிரி தான் குறைக்கும். ஸோ அதனால் இதுவும் அதே வினை வழிமுறையை பின்பற்றுகிறது, அப்படிலாம் கிடையாது. ஃபாலோஸ் த சேம் மெக்கானிசம் ஃபார் த ரியாக்ஷன். ஸோ அப்போ செகண்ட் இஸ் த ஆன்சர் ஃபார் தட். கிளர்வுகள் ஆற்றலை குறைக்கிறது, லோவஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி, செகண்ட். தேங்க்ஸ் டு த தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இன்ன வரலையும் இந்த நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் 7 வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் இதில் டிஸ்கஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் வரக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு இதை நீங்கள் நல்லா பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா வரக்கூடிய எக்ஸாமினேஷனில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இதில் எதெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் ஓரியன்டாக தேவையோ அது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இட் பிகம் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த forthcoming examination for your preparation. Thank you one and all. Thank you.